எதிர்கிறிஸ்து உலகில் வெளிப்பட்ட பிறகு ஒரு போலி இறைவாக்கினன் திருச்சபையின் திரு தந்தையாக 2030க்கு முன்பாகவே பதவி ஏற்பான். இந்த போலி இறைவாக்கினன் எதிர்கிறிஸ்துவுக்கு உதவியாக இருப்பான். புதிய சட்டங்களை ஏற்படுத்துவான். திருச்சபையை உடைத்து பரிசுத்த திவ்ய நற்கருணையை தீட்டுப்படுத்துவான். 2033க்கு முன்பாக நரக சக்திகளால் திருச்சபை கலாபனைக்கு உட்படுத்தப்படும். திருச்சபை மறைவாக செயல்படும். அப்பொழுது தகுதியற்ற உறுப்பினர்களை திருச்சபை இழந்துவிடும். திருச்சபையில் 4/3 பகுதியினர் இயேசுவை மறுதலிப்பார்கள். அனைத்து கோயில்களும் மூடப்படும். பல ஆயர்களும் குருக்களும் கொலை செய்யப்படுவார்கள்.